டூ வீலர் வெரைட்டி ரைஸ் நான் உங்களை தேடி வரேன். சாப்பாடு எப்படி இருக்குன்றத சொல்லுங்க. டிஃபன் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஓகே, எது விருப்பப்பட்டு சாப்பிடுறீங்க இங்க? நீங்க எங்களை தேடி வரத்தால நான் உங்களை தேடி வரேன். அதை நாங்க போய் கஸ்டமருக்கு சப்ளை பண்றோம். எங்க ஃபுட் வந்து பிறந்த குழந்தைக்கே கொடுக்கலாம். guys, welcome to Karthik Sweet Channel. வணக்கம் நண்பா. இன்னைக்கு எங்கே வந்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சாமுண்டீஸ்வரி நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோ பண்ணியிருப்போம் வெரைட்டி ரைஸ். பட் அவங்களோட புது கான்செப்ட் என்னன்னா உங்கள் வீடு தேடி வரும் உணவுன்ற ஒரு கான்செப்டில் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. பைக்கில் வெரைட்டி ரைஸ் எடுத்துகிட்டு போய் சேல்ஸ் பண்ணுறாங்க. அந்த கான்செப்ட் தான். குக்கிங் ஆகட்டும் நம்ம வந்து இது வரைக்கும் நம்ம பார்க்கல. பார்த்தீங்கன்னா அந்த பேக்கிங் மட்டும்தான் நம்ம எடுத்திருப்போம். இவங்க ஷாப் எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அருணாச்சலம் நாயக்கம் ஸ்ட்ரீட்டு சிந்தாதிரிப்பேட்டில் தான் இருக்குது. ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டில் தான் இந்த ஷாப்பு. எப்படிலாம் குக் பண்ணுறாங்க, என்ன மாதிரிலாம் எண்ணெய்கள் யூஸ் பண்ணுறாங்க, ப்ளஸ் வந்து அவங்க வே ஆஃப் குக்கிங்கை வந்து இந்த வீடியோவில் காமிக்க போகிறோம். ப்ளஸ் வந்து இவங்க எடுத்துகிட்டு போய் சேல்ஸ் பண்ணுறாங்க. ப்ளஸ் ஓனர்கிட்டையும் பேசுவோம், ப்ளஸ் மக்கள்கிட்டையும் முடிஞ்சால் மக்கள்கிட்டையும் பேசுவோம். ஓகேவா, வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். சாமுண்டீஸ்வரியோட வீடு தேடி வரும் உணவு அப்படின்னா தான் கொடுக்குறாங்க, பார்ப்போம். வணக்கம் சார். ஃபைன் சார். சார், மக்களுக்காக என்னத்தை ஸ்பெஷலாக நீங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க? என்ன மாதிரி அது வீடு மக்களை தேடி போகும் உணவுன்னு சொல்லியிருக்கீங்க. ஆக்சுவலாக வந்து நிறைய பேர் கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க, ரைட் லிஸ்ட்டாக நல்லா இருக்குன்றாங்க. பப்ளிக் எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவித்துக்கிறேன். இந்த அளவுக்கு நாங்கள் வளர்ந்து காரணமே வந்து மக்களும் தான். இந்த அளவுக்கு நாங்கள் கொடுக்குறோன்னா எங்ககிட்ட வெரைட்டி ரைஸ் வந்து சென்னை மட்டும் இல்லை, தமிழ்நாட்டிலே நம்பர் 1 வெரைட்டி ரைஸ் யாருன்னா நாங்கள் தான். ஆல்ரெடி 2 இயர்ஸ் முன்னாடி வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் எங்களை தேடி வர தேவையில்லை, நான் உங்களை தேடி வரேன்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் சொல்லியிருக்கேன். அது நிறைய பேர் கேட்டிருக்காங்க, எப்போ வருவீங்க, எப்படி வருவீங்க கேட்டாங்க. அதுக்கு இப்போ தான் டைம் வந்திருக்குது. டூ வீலர் வெரைட்டி ரைஸ் நான் உங்களை தேடி வரேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து வெரைட்டி ரைஸ் மட்டும் கொண்டு வரல, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் கொண்டு வரோம். ஆக்சுவலாக மாம்ஸ் ஃபுட், அது மாதிரி மாம்ஸ் ஃபுட்னா அம்மாவோட உணவு. மார்னிங் எழுந்தோடனே பசங்களுக்கு என்ன தேவை, ஸ்கூலுக்கு போகிறதுக்கு பொங்கல், இட்லி, மதியம் லஞ்ச் சாப்பிட்றதுக்கு பிரிஞ்சி, தக்காளி சாதம், இதை மாதிரி வந்து கான்செப்ட்லாம் நாங்கள் கொண்டு வரோம். மாம்ஸ் ஃபுட்னு சொல்லி ஹோட்டல் ஸ்ரீ சாமுண்டீஸ்வரி இது யூனிட் ஆஃப் த ஃபுட் ப்ராடக்ட் சாமு கேட்டரிங் சர்வீஸ். கடவுள் ஆசீர்வாதம், ரெண்டாவது எங்களோட உழைப்பு. இன்னைக்கு வந்து இவ்வளோ பேர் வந்து எங்ககிட்ட வெரைட்டி ரைஸ் வாங்குறாங்கன்னா ஆரம்பத்துல வந்து ஒன்னே ஒன்று சொல்கிறேன், நாங்கள் வந்து குவாலிட்டி தான் மெயின்டைன் பண்ணுறோம். அந்த குவாலிட்டிக்கு எந்த ஒரு ஈவன் 0.5% கூட நாங்கள் வந்து குவாலிட்டியை கம்மி பண்ணல, குவாலிட்டியை கம்மி பண்ணல, சர்வீஸ் கம்மி பண்ணல. நாங்கள் எங்கள் சைடில் என்ன மிஸ்டேக் இருந்தால் நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இந்த டூ வீலர் வெரைட்டி ரைஸ் இது என்ன கான்செப்ட்னா, நீங்கள் எங்களை தேடி வரத்தால நான் உங்களை தேடி வரேன். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இங்கே வந்து வாங்க முடியாது சூழ்நிலை இருக்கும். சில பேருக்கு சாப்பிடணும் ஆசை இருக்கும், ஆனால் போய் வாங்கிறது டைம் இருக்காது. அந்த மாதிரி மக்களுக்கு நாங்கள் வந்து தரமான சாப்பாடு, சுவையான சாப்பாடு, அதை நாங்கள் போய் கஸ்டமருக்கு சப்ளை பண்ணுறோம். இது இல்லாமல் இந்த 25 வெரைட்டி ரைஸுமே நாங்கள் வந்து பாக்ஸில் வந்து ஸ்டோரேஜ் பண்ணி நாங்கள் வந்து ஒவ்வொரு ஸ்பாட்டு இப்போ என்னென்ன இப்போ பார்த்தீங்கன்னா பூக்கடை, பாரிஸ் கார்னர், வெஜிடபிள் மார்க்கெட், ஃப்ரூட் மார்க்கெட், மயிலாப்பூர் கபாலீஸ்வர் கோவில், சில்ட்ரன் ஹாஸ்பிட்டல், ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல், இப்போ நாங்கள் ஒரு 2-3 வெஹிக்கிள்ஸ் போட போகிறோம். இப்போதைக்கு 2 வெஹிக்கிள்ஸ் போட்டிருக்கோம். நாங்கள் போன 2-3 டேஸில் பார்த்தீங்கன்னா மக்கள் எங்கள் மேலே வச்சுக்க நம்பிக்கை வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு. காலையிலே பார்த்தீங்கன்னாலே ஜகஜோதியாக இருக்கு. காலையில விடிய காலங்கத்தில் 4:45 கேட்டேன் என்ட்ரானு. இப்போ பார்த்தீங்கன்னா 5:30 மணி ஆகுது. 5:30 மணிக்கே பாருங்க உள்ள ஸ்டாஃப்ஸ் ஃபுல்லாக வந்துட்டாங்க. இது மார்னிங் டிஃபன்லாம் செய்கிறாங்க இல்லையா, இட்லி, பொங்கல், அந்த மாதிரி ஐட்டத்துக்குலாம் வந்து இன்னைக்கு வந்து போதான். ப்ளஸ் வந்து மார்னிங் வந்து வெரைட்டி ரைஸும் சேல் பண்ணிடுறாங்க. ஆஃபீஸ் கோயர்ஸ்லாம் இருப்பாங்களே அவங்களுக்குலாம் வெரைட்டி ரைஸ். இவங்க வந்து நெய் வந்து பார்த்தீங்கன்னா கிள்ளி போட மாட்டாங்க, அள்ளி ஊற்றுவாங்க. அதுதான் இவங்களோட ஸ்பெஷல், ரொம்ப ஸ்பெஷாலிட்டி. நட்ஸு, நெய் எல்லாம் தளரம் ஊற்றி நல்லா கொடுப்பாங்க. அந்த மாதிரி விருப்பப்பட்டு சாப்பிட்றவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம், அட்டகாசமாக இருக்கும். அண்ணா வணக்கம், உங்கள் பேர்? பிரகாஷ்ங்க. ஆமாங்க, நான் தான் டெலிவரி கொடுத்துட்டுருக்கிறேன். இப்போ காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு 7 மணிக்கு மார்க்கெட் ஏரியா ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கிறோம். மக்கள்கிட்ட நல்லா வரவேற்பு
வரவேற்பு இருக்குது. அதே மாதிரி வந்து மதியானம் 12 to 3 மணி வரைக்கும் ஹைகோர்ட் பின்னாடி ஆவின் என்ட்ரன்ஸில் பண்ணிட்டு இருக்கிறோம். அங்கேயும் நல்ல வரவேற்புக்கு போயிட்டு இருக்கு. மக்கள் எப்படி நான் பார்க்குறாங்க? வரவேற்பு இருக்கு பொதுமக்கள் நல்ல வரவேற்பு. மார்னிங் பார்த்தீங்கன்னா இட்லி, வடகரி, பொங்கல், கிச்சடி, பூரி, கல்தோசை, வடகரி இதெல்லாம் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டில் கொடுக்குறோம். மார்னிங்கே 6:30 பார்த்தீங்கன்னா வெஜ் பிரியாணி, புதினா சாதம், தக்காளி சாதம் இது ரெடி ஆயிரும். ஒரு 8:30 மேலே வந்தீங்கன்னா பிசிபில்லா பாத் இருக்கும், தை சாவல் இருக்கும், புளி சாதம், எங்களோட ஃபேவரட் புளி சாதம், தேங்காய் சாதம், லெமன் சாதம் 1 by 1 வந்து ரெடி ஆகிட்டே இருக்கும். ஆல்மோஸ்ட் 10:30 11 o'clock பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு ரெடி ஆயிரும். நைட் டின்னர் போட்டுருந்தோம் சார் கொஞ்ச நாள் முன்னாடி. இதை பண்றதுக்கு எங்களால் முடியல. நம்ம பிசினஸ் சக்சஸ் பண்றதுக்கு மொத்தம் 3 பேர் இருக்கு. ஒன்னு குவாலிட்டி, குவான்டிட்டி, 3வது சர்வீஸ். நம்ம வந்து எதுல கான்சென்ட்ரேட் பண்றது முக்கியம் கிடையாது. எதனா ஒரு ஐட்டம் கான்சென்ட்ரேட் பண்ணா கூட அதை வந்து நல்லபடியா கான்சென்ட்ரேட் பண்ணி நல்லபடியா மக்களுக்கு போய் சேர்க்கணும். இப்போ வெரைட்டி ரைஸ்னா யாரு? சாமுண்டீஸ்வரி. அந்த ஒரு நேம் கொண்டு வந்திருக்கோம்னா அதுக்கு ஒரே காரணம் குவாலிட்டி, குவான்டிட்டி, சர்வீஸ் தான். வெஜிடபிள்ஸ் வந்து டெய்லி பர்ச்சேஸ் தான் பண்றோம். பல ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கார்பரேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து செக்கிங் பண்றாங்க செய்யறாங்க. அந்த ஒரு கோசம் கிடையாது. எங்களுக்குன்னு ஒரு கஸ்டமர் இருக்கு. ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இங்க ஹாட்ல இருந்து பண்ணணும். புரியுதுங்களா சொல்றது? ஒரு நல்ல சுவையா கொடுக்கணும். நம்ம கடனே வந்து வெரைட்டி ரைஸ் பண்றோம்னு சொல்லிட்டு பண்ணக்கூடாது. எதுவா இருந்தாலும் சரி நம்ம லவ்வபுளா பண்ணாதான் அந்த ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபினிஷிங் ஆகி வெளியே வரும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நாங்கள் வாங்குற ரைஸ், பாஸ்மதி ரைஸ், புழுங்கல் அரிசி, பச்சை அரிசி எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தான். ஜெய வீர பாண்டிய நாடர் சொல்லிட்டு நாங்கள் ஒரு 20 years அங்கதான் வாங்குறோம். அவங்களும் பாத்தீங்கன்னா எந்த ஒரு செகண்ட் குவாலிட்டி, தேர்ட் குவாலிட்டி கிடையாது. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. சாமுண்டீஸ்வரி ஹோட்டல்னாவே ஒரு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தான் பில்லு போடுறாங்க. சார் சாமுண்டீஸ்வரி ஸ்பெஷலே வந்து முந்திரி, வேர்க்கடலை, நெய், தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய் தான். அது ஆரம்பத்துல இருந்தே நாங்க வந்து மக்களுக்கு அது மாதிரி கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். போடும் போதும் சரி எங்க புளி சாதம் நல்லெண்ணெய் தான் இருக்கும். தேங்காய் சாதத்துல நெய், தேங்காய் எண்ணெய் தான் இருக்கும். தக்காளி சாதம் எல்லாத்துலயுமே நெய் 100% நெய் போடுவோம். அரோமா நெய் யூஸ் பண்றோம். முன்னாடி வந்து RKG யூஸ் பண்ணியிருந்தோம். இப்போ அரோமா நெய் யூஸ் பண்ணுறோம். நாங்க பண்ற ஒவ்வொரு பிசினஸும் பாத்தீங்கன்னா யாரோட பேக்ரவுண்டோ யாரோட ஃபினான்ஷியலோ அப்படி கிடையாது. எல்லாமே பார்த்தீங்கன்னா எங்களோட டீம் ஒர்க்கு, என்னோட ஹார்ட் ஒர்க்கு. இந்த 2 yearsக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் நான் சொல்லிட்டு இருந்தேன் 2 wheeler வெரைட்டி ரைஸ் வருதுன்னு. ஆனால் இது வரதுக்கே 2 years ஆச்சுன்னா அப்போ எங்களோட ஹார்ட் ஒர்க் எவ்வளோ இருக்கும் பார்த்தீங்க ஃபினான்ஷியலி. நாங்கள் அதனால் வந்து எப்படி வரோன்னு முக்கியம் கிடையாது, எப்போ வரோன்னு தான் முக்கியம். சாப்பாடு எப்படி இருக்குன்றத சொல்லுங்க. சூப்பராக இருக்கு. அதே மாதிரி பொங்கல், வெஜிடபிள், கிச்சடி, பிரிஞ்சி இது எல்லாமே சூப்பராக இருக்கு. சாம்பார் நல்லா அருமையாக இருக்கு. டிஃபன் எப்படின்னா இருக்கு? நல்லா இருக்குமா? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. டேஸ்ட் எப்படி இருக்கு? பரவாயில்ல. நல்லா இருக்குங்களா? முன்னாடி வாங்கிறதுக்கோ இப்போ வாங்குறதுக்கு டிஃபரெண்ட் எப்படி இருக்கு? பரவாயில்ல, இப்போ நல்லா இருக்கு. ஓகே, எது விருப்பப்பட்டு சாப்பிட்றீங்க இங்க? எல்லாமே சாப்பாடு தான். ரைஸ் சாதம், லெமன் ரைஸு, சட்னி எல்லாமே நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. மக்கள் வந்து ரொம்ப நல்லா தான் பார்க்குறாங்க. சேல்ஸும் நல்லா ஆகுது. தக்காளி சாதம், பிரிஞ்சி, டிஃபன் ஐட்டம் வந்து இட்லி, தோசை, பூரி, பொங்கல், இடியாப்பம் அதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறோங்க சார். நாங்கள் எல்லாத்துக்குமே சரி எது ஒரு இது இல்லாத நல்லபடியாக எல்லாருமே வாங்கிட்டு, அதே மாதிரி இந்த பொருள் இல்லைங்க சார் வேறு பொருள் வாங்கிக்கிங்கன்னா தாராளமாக, இது காலி ஆகிட்டு வேறு வாங்கிக்கிங்கன்னா தாராளமாக வாங்கிக்கிறாங்க. கொத்தமல்லி, கருவேப்பிலை, பொன்னாங்கண்ணி கீரை, மணத்தக்காளி, ஆவாரம்பூ, தூதுவலை, வல்லாரை, புளி சாதம், லெமன் சாதம், தேங்காய் சாதம், மாங்காய் சாதம். 25 தான் இருந்தது. இப்போ வந்து 29 ஐட்டம் வந்துருக்கு. ரைஸ் மட்டுமே 29 வெரைட்டி ரைஸ் இருக்கு சார். மெட்ராஸ் சிட்டி ஃபுல்லா பண்ற மாதிரி ஐடியா இருக்கு சார். டிசம்பர் 31க்குள்ள ஒரு 3 வெஹிக்கிள் விட்டுருவோம் சார். ஜனவரி மாசத்துக்குள்ள எப்படியோ ஒரு 10 வண்டி வாங்கிடுவோம் சார். கண்டிப்பா ஒரு மினிமம் 5 to 10 வண்டி வாங்கிடுவோம். எங்க மெயின் ஏரியானா ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல்ஸ், அப்புறம் வந்து சில்ட்ரன் ஹாஸ்பிட்டல்ஸ், பாரிஸ் கார்னர், அதே மாதிரி பாத்தீங்கன்னா மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவில் பண்ற மாதிரி ஐடியா வச்சிருக்கோம் சார். இப்போதைக்கு அந்த மாதிரி ஐடியா வச்சிருக்கோம். எங்க ஃபுட்டு வந்து பிறந்த குழந்தைக்கே கொடுக்கலாம், ஆனா கொடுக்க முடியாது. ஒரு 6 மாசம் கழிச்சு பப்பு ஊட்டுவாங்க. அதுக்கு பதில் எங்க பிசிபிலா பாத்து ஊட்டலாம். அந்த அளவுக்கு நெய்யும் முந்திரிலாம் இருக்கும் பிசிபிலா பாத்துல. அதை வந்து நான் சும்மா வார்த்தையில சொன்னா பத்தாது. அது இந்த பாக்குற வீடியோஸ் எல்லாருக்குமே கண்டிப்பா தெரியும் எங்களோட ஃபுட் எப்படி இருக்குன்னு சொல்லி. நான் வந்து பெருசா சொல்லணும் அவசியம் கிடையாது. சும்மா வீடியோ எடுக்கிறாங்க போடுறேன்ல. இன்னைக்கும் வந்து கார்த்திக் நியூஸா வந்து இன்னைக்கு வந்து வீடியோ பண்றாங்க அப்படின்னா இது வந்து முன்னேற்றம் தான். ரெண்டாவது வந்து இந்த முன்னேற்றத்துக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா குவாலிட்டி தான். என்ன மாதிரி சின்ன சின்ன ஹோட்டல் நடத்துறவங்க எல்லாருக்குமே சொல்றேன், குவாலிட்டியை மட்டும் விட்டுடாதீங்க, குவான்டிட்டியும் விட்டுடாதீங்க, சர்வீஸையும் விட்டுடாதீங்க. நம்மளுக்கு நாளைக்கு இது கிடைக்கும்னு சொல்லிட்டு இது பண்ணாதீங்க. நம்ம எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணோம்னா கண்டிப்பா சக்சஸ் கண்டிப்பா இருக்கும். தொழிலை வந்து நம்ம லவ்வபுளா பண்ணணும். அப்பதான் வந்து நம்ம அந்த தொழில் நம்மள வந்து ஒரு இமாலய வெற்றி நம்ம கொடுக்கும். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே நான் ஒன்று கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்களை தேடி வருவேன். சென்னை சிட்டி ஃபுல்லாக பண்ண போகிறோம். 2 wheeler
வெரைட்டி ரைஸ். இந்த வெரைட்டி ரைஸ்க்கு நீங்கள் ஆதரவு கொடுக்கறதுக்கும் எங்கள் மேலே வச்சுக்கிற நம்பிக்கைக்கும் எங்கள் டீம் சார்பாகவும் என்னோட சார்பாகவும் மிக்க நன்றி தெரிவித்துக்கிறேன். இவங்க தான் என்னோட டீம் மெம்பர்ஸு. இதில் பார்த்தீங்கன்னா இவர் தான் வந்து எங்கள் ஐடியாலாம் கொடுத்தாரு. கொரோனா டைமில் இதெல்லாம் செய்யலாம் சார்னு ரொம்ப ஐடியா கொடுத்து இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் எல்லாம் பண்ணலாம் சார், நீங்கள் நல்லா செய்வீங்கன்னாரு சொல்லிட்டு இந்த சக்ஸஸுக்கு வந்து இவரும் ஒருத்தர் காரணம். டீம் மெம்பர்ஸ் மொத்த பேரோட ஹார்ட் ஒர்க் இருக்குது இதில்.